அந்த வீட்டுக்குள்ள கருணையோ பள்ளி விழாதே தம்பி விழாதே சின்ன சுத்துறீங்க தை மாத்தில இருந்து ஊரா போகி என்று போகி வெளியே வந்து நம்ம போகி கூட்டு வந்து வெளியே வந்தோம். தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி நேற்று இங்க சுத்தணும் இன்னைக்கு இங்க சுத்துறோம். நாளைக்கு முத்தாண்டி சொல்லி சுத்துவோம். முத்தாண்டி இப்ப காளி கோயில்ல அறிவில்லாத ஊரா சுத்துறீங்க. நீங்க மன்னன் அவர் உழைப்பாளி அவர் பாண்டியன் அவர் பாண்டியன் அவர் மன்னன் நீங்க வந்து ஜாமான் இந்த கும்பலுக்கு எஜமான் 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 இருக்கு அட இல்லைங்க மன்னன் நீங்க சொன்னீங்களா மன்னன் யார் தெரியுமா உமா பார்வதாவா உமா மகேஸ்வரி கைலாய பரமான இடமாக தெரியுமான உமா பார்வதா உமா பார்வதா முருகப்பெருமான் நாங்க பாத்துருக்கோம். நாங்க நேரா பாக்கலாம் கோயில பாத்துருக்கோம். கோவில்ல பாத்துருக்கேன். நேரா கழனில போய் பாத்துருக்கோம். பழனில அவர் 6 முகம் 12 கரம்
அதுதான் சிறியந்தூர்ல பாத்துருக்கோம். திருச்செந்தூர்ல போய் பாத்துருக்கோம். திருப்பரங்குன்றம் போய் பாத்துருக்கோம். அதான் திருப்பரங்குன்றம் பாத்துருக்கோம். பழமுறை சோலையில பாத்துருக்கோம். அவருக்கு 6 முகம் 12 கரம். அவர் ஏறக்கூடிய வாகனமே ரயில் வாகனம். மயில் வாகனம். அவர் கையில தோசை திருப்பி வச்சிருப்பார். பெரிய பெரிய அடுப்புல நின்று எடுக்க முடியாது. எட்டேந்து எடுக்கிறா இல்லைங்க. கையில அவங்க அம்மா சட்டி தான் திரட்டி வேலை கொடுத்தாங்களா சட்டி வேலை. அவரை பார்த்துருக்கோம். 12 கரம் 6 முகம் 12 முகம். அவருக்கு கண்ணு. உனக்கு இருப்பதா ஒரு முகம் இருப்பதா 2 கண்ணு. ஸ்ரீராமத்து பையனி என்கிட்ட வந்து புழுதியா உதைக்கிற உலகத்தை ஆள வேண்டுமே என்று ஈஸ்வரனுக்கே வரப்பட்டார்கள். 1008 அன்னங்களையும் 108 சதுரமாக ஆள வேண்டும் என்று யாரையும் சூரபதம் ஆளுவர்கள் சொல்லக்கூடிய அசுர கூட்டங்கள் என் தந்தையார் அவர் என்னை எப்படி உற்படம் பண்ணார்? தந்தையார சிவபெருமானுடைய மார்போடு மாறி அடைந்த காலத்திலே அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் குடும்பமாய் நின்ற ஜோதி பிழப்பதோ தேவனால் கொடுக்கப்பட்ட தெய்வ யாரை தெய்வக்கு தெரியப்படந்து சுகமான வழியிலே சொன்னியே அந்த திருத்தணியிலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தெய்வயானை மணந்து திருத்தணியில தெய்வயானையோடு மீண்டும் தாயாரவள் தந்தையாரவை படியளக்க வேண்டும் என்று உலக ஜீவராசிகளுக்கு படியளந்து வருகிறேன் என்று தாயாரத்திலே வார்த்தையாடி அவரோ தாயாரவை தந்தையை பரிசோதிக்க வேண்டும் என்று கோயிலே சிற்றெரும்பை கொண்டு வந்து கொச்சமினை அடைத்து ஈஸ்வரன் மறுபடியை எதிர்நோக்கி இருக்க தந்தையோ பரமநாதன் படியளந்து கையாய வரும்போது எதிர் சென்று பாரு கிளையா என்று வந்த வழிபாடுகளை செய்து ஐயா உலக ஜீவராசிகளுக்கு படியளந்தது உண்மையா ஏதேனும் ஜீவராசியில் விடுபட்டிருக்கிறதா சொல்லுங்கள். கண்ணே பார்வதா உலகிலே உரையபடியாரு 64 யானை முதல் எறும்புகளை 84 லட்சம் ஜீவதாத்மாக்களுக்கும் படி அளந்ததோடு கருவிலே இருக்க முடியாது சிசுவுக்கும் கல்லிலே இருக்க முடியாது காட்சியை கொடுத்திருக்கிறோம். தன்னைய சொன்ன உடனே தாயார விளையாண்டால் சர்வேஸ்வரா நீங்கள் படி அளந்தது உண்மையா என்பதை பரிசோதிக்க வேண்டி சிற்றெரும்பை சிமையிலே அடக்கி வைக்கின்றேன். நீங்கள் படி அளந்தது உண்மையானால் இந்த எறும்புக்கு வல்லவர் நீங்க படியாளுக்கு போறோம்னா ஜீவஜாதியிலே சின்னது எறும்பு யானை பெருசு யானை எறும்பு முதல் யானை வரை நீ படியாளந்திருக்கியா உண்மையான எறும்பை பிடிச்சு நாங்க தங்க செம்மலில் அனுப்பிச்சிருக்கோம். நீ படியாளந்தது உண்மையா? சிம்மனை கொண்டு வந்து தந்தை கரத்திலே கொடுக்க தந்தையார் ஒரு வேலைக்கு 3 வேலை உணவை ஒரு வேலை வாயிலையும் 2 வேலை அந்த செம்மலில் இருக்கு. ஒரு வேலைக்கு 3 வேலை உணவை கண்ட தந்தையோ பரமநாதன் காரியம் செய்தாய். இரவும் பகலும் தூக்காத ஜீவனவாதம் செய்து விட்டாய். உறக்கமில்லாத துருதுருப்புடைய சிறந்த ஒரு சிற்றெருமை பிடித்து ஜீவனவாதம் செய்து விட்டாய். என்னால் படைக்கப்பட்ட ஜீவனை துன்பப்படுத்துகிறாயே பிடியடி சாபம் என்று காட்சிபாகும் பாதையிலே நீ என்ன செய்ய வேண்டும்? சிவலிங்கம் வைக்க வேண்டும். அப்படி என்று ஆபத்தை பெற்ற தாயாரவை
சர்வேஸ்வரா பூலோகத்திலே தவம் செய்ய போகின்றேன். அவரை காவலுக்கு நான்கு பிள்ளைகளே யாரை வேண்டுமானால் கொண்டு செல்லலாம் என்று தந்தை வார்த்தையால் இவனே தாயாரவள் எனக்கு 4 பிள்ளைகள் வேண்டும். நீங்க தெரிவித்த பிரகாரம் நந்தவனத்தை தோற்றுவிட்டு நதி கரையை உண்டு செய்து நந்தவனமோ புதியது நதி கரையோ புதியது. எனக்கு புதியதாக பிள்ளை வேண்டும். நதிகரை பூசு ஆளு எனக்கு புதுசா வேணும். புதிய பிள்ளை வேண்டும். எனக்கு 4 பிள்ளை வேணும். தந்தையாரவர் கண்டே பார்வதா அங்கே கம்பத்தில் ஆட்டி அதிலே நமச்சு வாய் மந்திரத்தை நீயோ செபம் செய்து அங்கே தவம் ஏற்றினார். என் திறமையினாலே என் ஒரு பிள்ளை தோன்றுவார். தந்தை வாக்கின் பிரகாரம் தாயானவள் தவம் ஏற்றினார். அந்த தவத்தின்களே நான் ஒரு பிள்ளையாக தோன்ற எனக்கு கம்பத்தடியா கம்பத்தடியில ஒரு விதவா தோன்ற கம்பத்தடியா. ஆமா அப்படி சொன்ன உடனே அந்த பேரை கொண்டு கம்பத்தடியார் என்னும் வனம் கற்க வந்ததினாலே காத்த முத்து இந்த விதமான பெயர்களை பெற்று நான் அத்தா ஆட்சிவாது அணுவேதம் உள்ள வருமா? காத்துருவாங்க காவல் இல்ல. நீங்க யாருங்க? நீங்க காத்த முத்து. நான் உங்க கூட இருக்கும் சோத்து முத்து. நம்ம 2 பேரும் காவல்ல ஒரே ஒரு ஈ உள்ள வருமா? காவல் படித்து வந்த இந்த காவலை கண்டு யார் யார் என்னை போற்றினார்கள் காவல் புரிந்து வரபடி அரங்காரத்தில் நந்தவனமோ பாழ்பட்டிருந்தது. நந்தவனத்திலே உள்ள மலர்கள் எல்லாம் களவு போயிருக்கிறது. நதிக்கரையோ பாழ்பட்டிருக்கிறது. நம்ம காத்த முத்தமும் சோத்து முத்தம் காவல் செய்யறோம். யாரையே நம்ம காவல்ல வந்து அந்த செட்டுல எல்லாம் புடுங்கி குழம்பெல்லாம் குழப்பி அந்த குழம்பெல்லாம் குழப்பி அந்த செட்டுல புடிங்க செடியெல்லாம் புடிங்க அழகா நட்டு காத்த முத்து காவல்ல களவு போமா? இந்த காரியத்தை செய்தவர்கள் யாராக இருக்கா? நான் எதிர்நோக்கி யாரிலே காவல் புரிந்து வந்தேன். ஆனால் முதல் நாளிலே இந்த தவறை செய்தவர்கள் மீண்டும் மறுநாளிலே ஒரு மாடு ஒரு கொல்லில மேஞ்ச ருசிக்கு மறுநாள் வரும். ஏன்னா பூ மேல போட்டு மேல புடவை மேல பெண்களுக்கு தான் ஆசை. மறுநாளும் வருவார்கள். அப்படி என்று காவல் புரிந்து வந்த காலத்திலே மீண்டும் அந்த கண்டிப்பா அன்னவரைக்கு 6 கால பூஜையை தவறாக செய்து கொள்ள முடியாது. கைலாய கட்டிய நூலே மார்க்கமாக பூலோகம் வருவது, நந்தவனத்திலே உள்ள மலர்களை கொய்வது, மீண்டும் நதிக்கரையிலே நீராடுவது. உங்க ஊர் கணிதான்
எங்க ஊர் கண்ணி? ஆமா கைலாய கண்ணி தானே. ஆமா. நீ கைலாய பரமனுடைய மகன் தானே? ஆமா. உங்க ஊர் கண்ணி தான். எங்க ஊர் கண்ணி தான். நம்ம காவல் செய்யறது அந்த கைலாய கண்ணி வந்தது. ஆமா. வந்து வீட்டுல மலர்ந்தலங்களை கொண்டு தந்தைக்கு பூஜை செய்ய. அப்பா காவலுக்கு போறியே கண்ணா? ஆமா. நீ போதுமிடும் பூலோகம். மனிதர்கள் வேடுவர்கள் கல்லறு மலவர்கள் சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழும்படியான பகுதி. அவர்கள் ஏதேனும் தவறு செய்து விடுவார்கள். தவறுக்குரிய தண்டனை செய்யணும். ஆமா. அதிகப்படியான தண்டனை கொடுத்தா சாபம் கிடைக்கும். எங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஆனால் இந்த கைலாய பெண்கள் தவறு செய்து விட்டார்கள். ஆமா. இவர்களை தண்டிக்க முடியுமா? அது முடியாதுங்க. அவங்க இருக்கிற இடம் யாரு? ஆமா கைலாயம். அவங்க கைலாயத்துல யாருக்கு துணையா இருக்காங்க? உங்க அப்பாவுக்கு. அதானே நாம சொல்லி அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க எங்க பாருங்க? நீங்க சரக்குண்ட மரத்துல சொரகன் மரத்துல இருந்தீங்க. நீங்க சொல்லுவேன்னுதான் அந்த மரத்தையே முதல்ல நம்ம நேற்று வந்து இன்னைக்கு ஒரு நம்ம சரகொண்ட மரம் அந்த நீட் நீட்டா முருங்கா தொங்குமே. ஆமா முருங்கா மாதிரி தொங்குமா சரகொண்ட மரத்துல. அதுல நம்ம மாட்டின்னு உட்காந்துருக்கோம். மரத்துல தானே இருந்தோம். என்னத்த பறிச்சோம்? இல்ல நம்ம ஏறி மாட்டின்னு உட்காந்துருக்கோம். நேற்று வந்து இன்னைக்கு ஒரு மீண்டும் இந்த பெண்கள் வந்து விட்டார்களே, இப்ப தவறு செய்ய போகிறார்கள். அந்த பெண்களுடைய வயதை கணக்கெடுத்தா ஆறு பெண்கள் எண்ணிலே வயதில் உயர்ந்தவர்கள். உங்களுடைய மூத்தவங்க. ஆமா. அந்த வயதே மூத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் அவர்களை கண்டிப்பதோ தவறு. யார் நம்மளோட வயதுல மூத்தவங்க திருட்டாங்கன்னா மன்னிக்கணும். சின்னவங்க அவங்களுக்கு சின்னவங்களா இருக்கிறவங்க பெரியோருக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அதான் மன்னிக்கணும். ஆமா. நம்மளோட சின்னவங்க தான் தண்டிக்கணும். ஆகையினாலே 7 பெண்களிலே 6 பெண்களை நீக்கிறேன். இளைய பெண்ணால பூங்கொடி வேறவள். ஆமா பூங்கொடி. என்னை விட வயதிலே இளைய பெண். உன்னோட சின்னவங்க. ஆமா. இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அமைய வேண்டும். ஒருவருக்கு தவறு செய்தா அவருக்கு தண்டனை கொடுத்தா அந்த தண்டனை பார்ப்பவர்கள் எல்லாம் நாளை நினைச்சு பார்க்கணும். ஒருத்தவனுக்கு எப்படி செஞ்சா என்ன தண்டனை கொடுக்கலாம்? மறுபடி போனா நம்மளுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அப்படி நினைக்க வேண்டும். அப்படி என்று 6 பெண்களை நினைக்கிறேன். 7வது பெண்ணுக்கு என்ன வகையில தண்டனை கொடுக்கலாம் என்று என் மனதிற்குள்ளே எண்ணத்தை உருவாக்கி 7 பெண்களும் மலர்களை பறித்தார்கள். ஜலத்திலே ஆடைகளை அகற்றி கரையிலே வைத்து ஆடைகளை அகற்றினா ஒரு பொட்டு துணி கூட எங்க பாப்பா பாத்ரூம்லயே முண்டங்கண்டைய குளிக்கிறதுக்கு ஜாவி வெளியெல்லாம் தூக்கி கொடுக்குது. துணியெல்லாம் அகற்றி கரை மேல வைத்து விட்டு ஆடைகளை அகற்றி 7 பெண்கள் ஜலத்திலே நீராடினார்கள். 6 பெண்கள் இருக்கிறேன். அந்த 7வதாய் தோற்றப்படும்படியாலே இளைய கண்டாலே பூங்கொடி ஆளவள் அவளுக்கு தண்டனை கொடுத்தால் மற்றமுள்ள பெண்கள் இதை உணர வேண்டும் என்று அந்த இளைய கட்டி இளையக்கண்ணியுடைய பூங்கவுடைய சேலை எடுத்து 7 பெண்களும் கரை ஏறினார்கள். அவரவருக்குரிய ஆடைகளை உடைத்தினார்கள். பூங்கவுடைய ஆடையோ களவு போய்விட்டது. 7வது பெண்ணானவள் மற்றமுள்ள பெண் தமக்கேலை கண்டு அக்கா என் ஆடையோ பறி போய்விட்டது, என் மானம் பறி போய்விட்டது. ஆகையினாலே இந்த உலகத்துக்கு கண்ணிலே உயிர் வாழக்கூடாது. அப்படி என்று இந்த ஜலத்திலே உயிர் விழுக போகிறேன். அவள் அந்த ஜலத்திலே இளைய கண்ணியுடைய ஆடையாளர் களவு போனதுனாலே அவள் உயிர் துறந்து விட்டாள் என்று எல்லோரும் தந்தை இடத்திலே பூஜைக்கு மலர் ஜலம் எடுத்து வச்சுட்டு குளிச்சோம். குளிச்சுட்டு சேலை எடுத்தோம். எங்க 4 பேர் சேலை இருக்கோம். என் சின்ன கண்ணி சேலை காணா. அப்படி என்று அந்த பயமாய் உரைக்க பூலோகத்திலே யார் இருக்க முடியும்? அப்படி என்று ஞானத்தினாலே உணர்ந்தால் நான் தான் என்பதை தெரிந்து 6 பெண்களோடு ஓடி வந்து எங்க இருக்கிறார்?
அதோ இருக்கும்படியாரே மரத்தையே கண்ணுற்றி அடே காத்தா தந்தையுடைய கோபத்தை கண்டு உள்ள தடைக்கு பயந்து தவிர்த்து கரங்களை கூப்பிய உடனே என் தந்தையானவர் அப்ப பறையா சண்டாள பிள்ளையே என் சதிகாரனே ஒரு தைரியம் இருந்தார் தவறுக்குரிய தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று படைப்பால வந்தவா உனக்கு என்னடா வேணும் தங்கையா வேணும் எந்த கண்ணி சேலை எடுத்து ஒளித்தாயோ உனக்கு தவறுக்குரிய தண்டனை செய்தால் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை என்றும் அந்த கட்டளையை மீறி ஒரு பெண்ணுடைய ஆடை அகற்றி அதை நீ மறைந்ததினாலே அவள் உயிர் போவதற்கு காரணமாக இருந்தாய் ஆகையினாலே பிடியடா சாபம் என்று பறையா மறையா எழுபிறப்பு பிறந்து எழுபிறப்பு பிறந்து கழுவேறி உரையா என்று எனக்கு தன்னை கொடுத்த சாபத்தை பெற்று எனக்கு ஆறுதலாக அங்கு ஒருவரும் இல்லையே யாரை தேடுவது யாரிடத்திலே அடைக்கலம் பெறுவது தாயானவள் அங்கே தபத்திலே அமர்ந்து அகோர தபத்தை செய்து கொண்டு கூடி தாயை கண்டுட்டு தாயுடைய பாதத்திலே விழுந்த உடனே தாயானவள் கண்ணே காத்தாரு அஞ்சாத மகனே அப்படி என்று என்னை வாரி தருவி அப்ப சாயாபார பேஜ சுடரை பயப்படாதே அஞ்சாதே மகனே என்று எனக்கு ஆறுதலாக தந்தை கொடுத்த சாபத்தினாலே நீ எழுபரப்பு பிறந்த போதிலும் நீ கழுவேறிய போதிலும் உனக்கு சாகாத வரம் கொடுத்து கண்ணே அஞ்சாதடா அஞ்சாதே சாகாத வரம் சாகாத வரம் இந்த பூமியில எந்த இடுகாட்டிலையும் சாகாத வரம் நீ இறந்து மயானம் வந்தா உனக்கு வேகாத சுடல நான் ஆத்தா இருக்கேன்டா மயான காலையா இருந்து நான் பாத்துக்கிறேன் அஞ்சாதே என்று தாயாரவள் எனக்கு ஆறுதலாக வரத்தை கொடுத்த உடனே தந்தையோ கண்ணு தாயை ஒரு பிள்ளை தவறு செய்தால் கண்டித்தேன் ஆனால் அதை புரிஞ்சாது உன் பிள்ளைக்கு நீ வரம் கொடுத்தாயே பிள்ளையை போல நீயும் எழுபிறப்பு பிறப்பாய் என் தாய்க்கு என்னால் மீண்டும் சாபம் கிடைத்தது தந்தை கொடுத்த சாபத்தை ஒரே ஆளு தீர்த்து விட முடியாது தாயே நான் எழுபிறப்பு பிறக்க வேண்டும் கழுவேறி இறக்க வேண்டும் என்று தந்தையுடைய சாபம் திறமையில் இருக்கிறது எனக்கு நீங்க வரம் கொடுங்க என் தலை சுமையான சாபத்தை திறந்து வருகிறேன் என்று என் தாயிடத்தை விட
என்று ஆற்றிலே ஓடும்படியான ஆமா எலுமிச்சங்கனியாக தனே தோற்றமான முதற்பிறவி எலுமிச்சங்கனியா தோற்றமான உடனே கன்னிக்கனியா அந்த குலத்திலே தோற்றமான பெண் ஆனவள் ஜலமனுக்கு வந்தவள் அந்த கனியை எடுத்து கொண்டவுடனே அவள் அந்த நாட்டின் வழியாக அவளுடைய கர்ப்பத்திலேயே கர்ப்பமானீர்கள் ஆமா என்று அருகம்புல்லிலே பனித்துளியாக அந்த அருகம்புல்லையோ பனித்துளியோடு ஆகாரமாக கொண்டவளே அதன் வயிற்றிலே சிசுவாகி மீண்டும் பிள்ளையாக ஒரு பாப்பார பெண்ணு கன்னி பெண்ணை வந்தமா குழந்திருக்கான்னு அதை பெற்று அதை போட்டு போயிடுச்சு. ஆமா மறுபடியும் இரண்டாவது பிறவி அப்ப ரோக பிறந்து சிவ மூன்றாவதாக சிவப்புடைய தோட்டி என்று சொல்லக்கூடிய பிள்ளை இல்லாது ஒரு தோட்டியினுடைய பறையராக பிறக்க வேண்டும் என்று தந்தையோட கொடுத்த சாபம் இருக்கிறது. ஆகையினாலே அந்த தோட்டியின் விலையிலே நான் பிள்ளையாக ஜெயித்தவுடனே அவரை கொண்டு வந்து கிரகத்திலே விடுத்து அந்த பெரிய முடிய வேண்டும் என்று வீட்டோடு எரியும்படியாக செய்து நாணத்தால நினைச்சீங்க அந்த வீட்டோட எரிஞ்சு போச்சு. ஆமா காரிய பிறவி 3 காரண பிறவி 3 இன்னும் ஒரு பிறவி இருக்கு. அதை எங்க எடுப்பது என்று என் தாய் தவம் செய்ய முடியாது. தாயே அம்மா என்று அழைத்தோமை ஆனால் தாயார் அவள் எதிர்கொண்டு கண்விழிப்பான். அந்த அக்கினி சுமாரியை நாம் எரிந்து விடுவோமே என்ன செய்வது என்று தாய்க்கு பின்புறமாக அவன் நோக்கிய தாயில் பிள்ளை இழக்கின்றார். நம்மால் அவளுக்கு துன்பம் வந்து விடும் என்று என் தாய் அவள் பின்பாக திருப்பி கண்ணை விழித்தவுடனே அவள் அக்கினி ஜுவாலையினாலே எரிந்தவுடனே அந்த சாம்பலிலே இன்னைக்கு கீரைகளிலே சுவையாக இருக்கக்கூடியது செங்கீரை மட்டும். ரோட்டு ஓட்டமா குப்பை ஓட்டமா தோட்ட ஓட்டமா செங்கரை தண்டு கலந்துனா வச்சாங்க செங்கரை கீரை கீரை அது இந்த விதமாக என் தாயானவள் செங்கீரை தண்டாகத்தானே வடிவத்தை இப்ப வாத்தியார் சொன்னாரா விவரம் தெரிஞ்சவங்க செங்கீரை தண்டை சாப்பிட மாட்டாங்க. சத்திரி சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பிட மாட்டான். அந்த சாப்பிட மாட்டான். செங்கீரை வாங்க மாட்டான். ஏன் காத்தவர் ஆயரே கீரையா பிறந்திருக்கிறாரு. அதான் காத்துறாங்க தண்டு சுவையா இருக்கும். அது சுவையில எல்லா கீரையை விட அதிகப்படியான சுவையா இருக்கும். அந்த கீரை இருக்கும். அப்புறம் சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட்டுருக்கேன். தெரியாத காலத்துல சாப்பிட்டா தெரிஞ்ச போறதான் சாப்பிடறது இல்ல. அதனால தான் இப்படி கடவுளை எடுத்து கொடு. செங்கரை தண்டு சாப்பிடக்கூடாது. செங்கரியா அப்படி செங்கரா குழந்தைங்க பிறவி ஏழை முடித்து காட்டிய பிள்ளைகளுக்கு என் தாயாரவை எனக்கு பால் ஊட்டி வளர்ந்த காலத்திலே கொல்லிமலை கண்ணீரத்திலே பால் ஊட்டி வளர்ந்ததுனாலே ஐயா எனக்கு கொல்லிமலை ஆண்டவன் ஒரு பேர். அந்த கொல்லிமலை கண்ணீர் பால் குடிக்காது. கொல்லிமலை ஆண்டவன் கொல்லிமலை ஆண்டவன் மீண்டும் தாயிடத்தை அம்மா நானும் கற்ற வித்தையில பரிசோதிக்க போறேன். நீ கிடைக்க போகலாம், கொடைக்க போகலாம், தெற்க போகலாம், மேற்க போகலாம். மேற்க போனீங்கன்னா நீ போய் மல்லாட்டை பொறுக்க மாட்டேன் தம்பி. ஆந்திராவெல்லாம் குழிக்கட்டி அடிப்பாங்க மல்லாட்டை. மல்லாட்டை ஆந்திரா போனாலும் கொஞ்சம் முடியாது. சரி இப்படி கேரளா பக்கம் போனாலும் கொஞ்சம் தெரிஞ்சங்க பொறுக்க முடியாது. முடியாது. நீ அங்க போவாதரா மேற்கான்னு சொல்லிருப்பாங்க உங்க அம்மா. அந்த பக்கம் மேற்கு தேவத்துல நெய்வேலி பக்கம் என்எல்சில போய் வேலை செய்யற தம்பி. கறிகிரி அள்ளி கொடுத்துன்னு அங்க ஷிப்ட் கணக்கு வேலை செஞ்சுட்டு போண்டா கண்டா தின்னுட்டு இங்க கரெக்டான்னு சொல்லிட்டு போவாதான். என்னமா காரணம்? அப்பா அது மேல்திசையான மலையாளத்தை ஆளும்படியான சின்னான் இருக்கிறார். அவரோ எல்லா தெய்வங்களையும் அடக்க செய்து துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
இல்ல ராமத்தோடி அம்மாவை சின்ன அதர்வன வேதம் அங்க இருக்கு அதர்வன. அதனால எங்க அம்மா என்ன செல்லாதே தாயே, நான் யாரு? ஆராதன பொருள். நீங்க மகமாரி பெத்த பொருள் இல்ல. என்ன என் திறமை வெல்லும்படியான வல்லமை அவருக்கு இல்ல. நான் புறப்படுவேன். என் தாயார் அவள் கண்ணே, அப்படி போக வேண்டும் யாரா? இந்த வடிவத்தோடு போகாதே. 100 பட்டும் ஒரு பாம்பாண்டு சோகியாக அங்கே சென்று அந்த சின்னாரை வல்லாது அவனை கொல்லாது அவனை வசப்படுத்தி உனக்கு துணைபந்தமாக கொண்டு வா என்று என் தாயார் அவளை இறக்கி பழையாள கொள்ளையார் கடைக்கு ஒரு படம் வந்து நான் கேட்ட உடனே அவரெல்லாம் ஓடி வந்து தர முடியாது. அவர் சின்னானவள் 4 வகை செயல்களோடு நானும் அவரோடு அமர்ந்தொடுத்து ஒருவருக்கு என்னை வெல்ல அவரால் முடியாது, அவரை வெல்ல என்னால் முடியாது. நாங்கள் வெற்றி தோல்வி இல்லாது யுத்தத்தை கண்டுட்டார். அந்த சின்ன கேட்டான், உனக்கு வேறு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சண்டையை என்னோட நிகரா இருக்க. ஆனால் வேறு ஏதாவது தெரியுமா? என்ன கேட்டா, உனக்கு என்ன தெரியும்? என்ன சொல்றா நீ? ஆமா, ஏன்னா இப்பயும் கேட்டாங்க நீ என்ன ஒரு கேட்பாங்க. அது மாதிரி உனக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்தான்? நான் அதர்வன வேதத்தில் சிறந்தவன். மோடி வைப்பேன். ரத்த மோடி வச்சதால் தான் இந்த மாதிரி ஆச்சு. அதான் மோடி வச்சதால் தான் இப்ப சிலிண்டர் விலை ஏற்றி, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி. மோடி வச்சதான். எந்த மோடி? நரேந்திர மோடி. நான் நரேந்திர மோடியா சொல்றேன். நீ மோடி வைப்பானியா? மோடி வச்சதால் தான் இந்த மாதிரி நான் நரேந்திர மோடி நினைக்கிறேன். நான் ரணமோடி லட்சம் போய் நாடு கோழி முட்டா மோடி நீ வைத்தால் நாடும் நாடு உனக்கு அடிமை. ஆனால் நான் வெற்றி பெற்றால் நீ என்ன கொடுப்ப? என்கிட்ட பாம்பு சோழனா பைய இருக்கு. அது எப்படி பிள்ளை தலைமுறைக்கு சாப்பிடலாம். சாட்டி மீதி அந்த பாம்பும் அந்த சோழனா பையும் அந்த ஆளு சோத்துட்டானா சரி, அதனால அவனும் எனக்கு அடிமை. சரி என்று சம்மதித்து அவன் வைக்க முடியாது. துணை வந்து ஆக்கி விட்டு நான் உங்கள் வீட்டு வேட்டைக்கு போகிறேன். சொன்னவுடனே கண்ணே காத்தவர் நீயும் மேல் திசை செல்லலாம், தென் திசை செல்லலாம், கீழ் திசை செல்லலாம், வட திசை செல்லாது. வடக்கு போவாதீங்கடா. உன் கூட வந்து சின்ன மோசமான இப்ப கவர் கட்டியான்னு பாக்குறியா? சின்ன மோசமான வடக்கு போவாதீங்கடா. போகும்போது வெள்ளையும் சல்லியமா ஆறு காயிற கடை வாக்குவாலையை புள்ளி கடிச்சோட ஆயுதோட போவீங்க. அங்க போய் ஒரு கடிக்கு சாப்பிடுவீங்க, அப்புறம் ஒரு கடிக்கு சாப்பிடுவீங்க, அப்புறம் ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு புல் சாப்பிடுவீங்க. அங்கே படுத்துருவீங்களா தம்பி? பசாலே படுத்துவீங்க. வடக்க போவீங்க பாண்டிச்சேரிக்கு சாப்பிட. எங்க அம்மா பாண்டிச்சேரிக்கு போய் சரக்கு சாப்பிடுறது. இப்ப நம்ம ஊருக்கு வடக்க பாண்டிச்சேரி தான். அப்படி இல்ல, வடக்கு திசை மந்திரத்திலே சேர்ந்த என் தம்பி இருக்கா எனக்கு. உங்க அம்மா எங்க போவான்னு சொல்றாங்களோ அங்கதான் நீ போவ. அது யாரு புள்ள தானே. என் தம்பி துணை இருக்கிறான். நாங்கள் சென்று வருவோம். காகிதத்தில் விடைய பெற்று நாங்கள் உடனே வேட்டை சென்ற உடனே அங்கு கண்ணை காட்சி இருக்க அந்த உல்லாசி யாரு இந்த மாதிரியா இருக்கு? கொஞ்சம் மாதிரியா இருந்தது. என்ன பொராட்டாக்கு மாவு பயிர் மாதிரி பயிர் எங்க என்ன இருக்கா? என்ன இருக்கு? மாவு மாலை இருக்கு. சின்னனோடு
ஆரியமலை என்ன போராட மாவு பேர் மாதிரி பேரா நான் பாத மாதிரியே தெரிஞ்சு நான் போய் முடி வெட்டி எதுக்கு ஏதாவது பேசாம 10 வாரத்தையும் போட்டு நேரத்தில் போறோம்னு சொல்றியா பேசாம நீ அந்த புத்தி பேசி போய் அதுதானே இது மைய இருக்காதான் அந்த உல்லாசியாரைய போல அங்கே கண்டிச்சு ஒரு மங்கை இருக்கிறாரு அந்த ஆரியமலை மனத்தை பார்த்தாலும் ஆரியமலை தானே ஆமா அங்க வா நான் காட்டுறேன் இதுல வை கையை இதெல்லாம் இதே மாதிரி ஓயில் இருக்கு பாருங்க வை இதுல வை ஆரியமலை நீ மாட்டும் கை வச்சினா ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 1/2 மணி நேரம் தூக்கி எத்த கடைசி மூக்கால போச்சு வரும் அப்ப நீ மட்டும் கால் கட்டி கை கட்டி அனுபவம் இல்ல ஒரு தரம் நீ வச்சு அப்புறம் நான் வச்சிருவேன் உங்க கையை என்கிட்ட கொடு 2 பேரும் வைக்குமா இல்ல முதல்ல நீ வச்சு எப்படி வைக்கிறேன்னு பார்த்துட்டு 2 பேரும் புடிச்சினே வைக்கிறது இல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா கூட கூடாது நீ வச்சத பார்த்து நான் ஆரியமலை கத்தனா எனக்காக எம்மானோ செய்யறேன் இது செய்ய மாட்டியா இது நான் செய்யணும்னா என் கையை போடி 2 பேருமே செய்யும் உங்களுக்காக அவன ரோட்ல போய் பஸ்ல உட்கார்றான்னு சொல்லு உட்காந்து நான் அப்படியே ஏந்து வந்தேன்னா அப்படியே நாளா பிறந்து அப்படியே கும்பலா தூக்கி கட்டி அதுல வைக்க சொல்லி என் தலையில அப்புறம் தூக்கி போவாங்க அது கூட வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில வைக்க வண்டியில நான் பதில் உட்காந்தா 2 லட்சம் போய் வீட்டுல போய் வாங்கி நக்கி போகலாம் 3 பசங்க பசங்க வந்து என்ன பண்ணுது வாங்கிக்கிறோம் நாங்க பசங்க இப்ப இருந்து ஒருத்தர் என்ன பண்ண தெரியல அங்க போனா இங்க போனா அங்க அந்த போட்டு அந்த போட்டுருங்க சரியாவே ஓடி போட்டு விட்டுருக்கேன் இது இருக்கு ஓடுதா ஐயோ அத பாத்து அடிச்சு அவள் மேல் கால கொண்டு அவளை அடைய வேண்டும் என்று இந்த காட்டவர் ஆயா அப்பா நானே பெரிய மண்ணு கொண்டு போனீங்க நான் தான் விஜயமாநகரத்துல சரி விடு இறை வழிபாடு செய்து போகும்படியான பாதை மகமாரி அடியாரே உபகாரி பார்த்தாலே போதும் மகமாரி பாவமெல்லாம் பரந்தோடு அலங்கார வாசலிலே
அம்பாள் முத்து பகவாரி அம்மனுடைய பார்த்து சில பேர் கொண்டு இப்பறம் விழா குழுவை யாவற்றமான பேர்களுக்கும் கம்பெனி சார்பாக கொண்டாடக்கூடிய வணக்கம். வணக்கம். காலையில் அடைஞ்சடி காலையில் உடம்பை சுப்படை மீசை விடவை கொள்படை உடம்பை சுப்படை மீசை விடவை கொள்படை மீதில் நடமாடி கடல் போய் படுத்திட்ட புறநாய் முதலாத்திரு ஒரு வேவர கரிமான் முக காடச்சாத பூஜை காட்டியே இதை காண்பதற்கே வெகு மாட்டியது வருடங்கள் கை கொண்டு பரமேசனை கண்டு பசு பெற்ற ராம ராமனே தாயத்திர தையரும் திட்ட பூமனே காலம் கடந்து கொண்டிருக்கு. தாயை பார்க்கணும். தம்பி சின்னானே பார்த்து இப்படியாக காட்டுவராயன் சின்னான் அழகியா சின்னான் வருவது